அப்போ அந்த புதிய சட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு எவ்வளவு தேவைங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை சயின்டிஃபிக்காக பண்ணுறாங்களா பண்ணலையான்னு பிறகுதான் பார்க்கணும். எதுனாலும் அதை டெட்டர்மைன் பண்ணுறதும் டிசைட் பண்ணுறதும் யார் அப்படின்னா மத்திய அரசு தான். ஒன்று. அடுத்தது 60-40, முன்னாடி 90-10, இப்போ 60-40 அப்படின்னு சொல்ற பொழுது பெரும்பாலான மாநில செலவு பண்ண முடியுமானா முடியாது. அப்போ இந்த ஸ்கீம் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மாநிலம் ஆல்ரெடி ஸ்ட்ரெயின்ல இருக்கு. அது எங்க 40% ஜென்ரேட் பண்றது? அது முடியாது, ரொம்ப சிரமம். அப்போ இது அந்த பேர்டனை கொண்டாந்து ஸ்டேட் தலையில வைக்குது. அதனால இந்த சட்டத்தின் நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுகின்ற பொழுது மாறலாம். ஆனால் அந்த ஸ்டேட்டுமே கூட எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த ஸ்டேட்ல கூட ஃபினான்ஷியலி அந்த ஸ்டேட்லாம் சவுண்டா இருக்கான்னா இல்லை. நம்மளதும் பெரிய சவுண்டா இல்லை, அது வேற. இந்த 60-40ங்கிறதே இந்த ஸ்கீமை எடுக்க வைக்கிறதுக்கு பதிலாக எடுக்காம இருந்தாலே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அது கொண்டு வரும்.